ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் மகமன்னார். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக என்னென்னா, யாரெல்லாம் சிந்தாதிரிப்பேட்டையில் இருக்கீங்களோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துடணும். சிந்தாதிரிப்பேட்டையிலேருந்து ஆக்சுவலாக நான் சொல்ல போகிற விஷயம் வந்து ஆக்சுவலாக நல்லாவே தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். ஏன்னா அது அவ்வளோ பெரிய மேட்ரு. தெரியாதவங்க சிந்தாதிரிப்பேட் பக்கத்தில் எகுமோர்லேயோ பாரிஸ்லேயோ இல்லை இங்கே சென்ட்ரல் பக்கத்துலேயோ வால்டாக்ஸ் ரோட்லேயோ வண்ணார்பேட்டையோ பக்கத்தில் இருக்க யாராக இருந்தாலுமே இதை பார்த்துட்டு கண்டிப்பாக வரணும், ஹெல்ப் பண்ணணும், பிளஸ்ஸிங்ஸை வாங்கிட்டு போகணும். இதுதான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு. என்னென்னா இன்றைக்கி வந்து இது வந்து கார்த்திகை மாதம் இல்லையா? கார்த்திகை மாதம் வந்து ஆக்சுவலாக எப்பயுமே வருஷம் எல்லா ஏரியாவிலுமே வந்து இந்த இது நடக்கும். என்ன சொல்ல, விளக்கு பூஜை வந்து எல்லா ஏரியாலையும் நடக்கும். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். அது வந்து சிந்தாதிரிப்பேட்டில் வந்து ரொம்ப 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 பெரிய லெவலில் பண்ணுறாங்க. இது 14th year 14ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை. அதனால் வந்து எல்லாருமே கண்டிப்பாக வந்து கலந்துக்கணும். இதுக்கு டிக்கெட்ஸ் வந்து இப்போ இருக்கான்னு தெரியல ஆக்சுவலாக. ஏன்னா இது வந்து ரொம்ப கிட்டக்க சொல்கிறதுனால டிக்கெட்ஸ் அவைலபிளான்னு தெரியல. ஆனால் இந்த வீடியோ சேவ் பண்ணிக்கோங்க. அடுத்த கார்த்திகை மாதம் கண்டிப்பாக யாருன்னா ஒருத்தர் விளக்கு எடுக்கணும். நான் வந்து சொல்கிறேன், இந்த ஃப்ரைடே ஆக்சுவலாக இது என்ன டேட்டு, 13th December. இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக எப்பயுமே வந்து 9, 10 அந்த இந்த மந்த்தில் டிசம்பர்லேயே 8, 9, 10, 11, 12 இந்த டேட்ஸில் தான் கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டேஸில் தான் எப்பயுமே இவங்க வந்து இந்த விளக்கு பூஜை வைக்கிறாங்க. இன்னைக்கு ஃப்ரைடே. இன்னைக்கு வந்து என்ன ஈவெண்ட்டுன்னா ஆக்சுவலாக அன்னதானம் வந்து நிறைய பேர்கிட்ட வந்து வாங்கிட்டு வராங்க, கலெக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு விருப்பமானதை கொடுக்கலாம். இவ்வளோ தான் கொடுக்கணும், அவ்வளோதான் கொடுக்கணும் இல்லை. ஐயப்பாவை நினச்சி நம்ம 1 ரூபா கொடுத்தாலுமே அது கடவுளுக்கு கண்டிப்பாக போய் சேரும். அதோட புண்ணியம் நம்மளையும் நம்ம குடும்பத்தையும் கண்டிப்பாக வந்து சேரும் இல்லையா? என்னென்னா இன்றைக்கி அன்னதான பூஜை. கண்டிப்பாக யாரெல்லாம் பக்கத்தில் இருக்கீங்களோ வந்து கண்டிப்பாக சாப்பிடணும். சாப்பிட்டிங்கன்னா ஐயப்பன் அருள் கிடைக்கும். அப்படி வர முடியலையா, எங்கே இருந்தாலும் ஐயப்பாவை நினச்சி வேண்டிக்கோங்க. இந்த பூஜை மழை இல்லாமல் நல்லபடியாக நடக்கணும்னு வேண்டிக்கணும். இது வந்து யார் செய்கிறாங்கன்னா ஸ்ரீ சபரி சாஸ்தா சேவா சங்கம் தான் பண்ணுறாங்க. இது அவங்களோட ஆக்சுவலாக அவங்களோட வந்து கார்டு இதுதான் லோகோ. இன்விடேஷன் கார்டு இதுதான். நம்மளை இன்வைட் பண்ண கார்டு ஆக்சுவலாக இது. அதில் வந்து போட்டிருக்காங்க ஆக்சுவலாக இந்த மாதிரி என்னென்ன வந்து ஈவெண்ட்ஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்ற மாதிரி போட்டிருக்காங்க. நான் அதை ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நான் ஆக்சுவலாக வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வந்து கணபதி ஹோமம் பண்ணுறாங்க. மார்னிங் பண்ணிகிட்ருக்காங்க. இது நம்ம எங்கேயும் எழுந்திரிக்கிறது காலையில் இல்லையா? 11 o'clock மேலே அன்னதானம், 7 o'clock மேலே கலை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுறாங்க. மாணவியர் வழங்கும் கலை நிகழ்ச்சி, ஸ்டூடெண்ட்ஸை வச்சு ஒரு கலை நிகழ்ச்சி ஒன்று கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேலே 8 o'clock வந்து தீபாராதனை, சாமிக்கு பூஜை. தென் சாட்டர்டே இஸ் எ வெரி 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 பிக் ஃபெஸ்டிவல் ஆஃப் மை ஏரியா. இது ஆக்சுவலாக நான் வந்து மேரேஜ் முன்னாடிலேருந்து இந்த விளக்கு பூஜைக்கு வந்து விளக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1 year மட்டும் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அது வந்து பாப்பா பிறந்த கையோட எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் வந்து சாட்டர்டே என்னென்னா காலையில் 6 o'clock வந்து சாமி அந்த பஜனை அம்பலம் பிரதிஷ்டைன்னு போட்டிருக்காங்க. அந்த சாமி வைப்பாங்க இல்லையா, வெளியில் அலங்காரம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறாங்க. அப்புறம் வந்து அப்புறம் நிறைய அதோடு நீங்கள் வந்து ஈவினிங் தான் அதோட உடுக்கை பாட்டு 11 o'clock நைட் 11 o'clock வந்து உடுக்கை பாட்டு வைக்கிறாங்க. 7 o'clock to 11 o'clock வரைக்கும் இந்த பஜனை மாதிரி நடக்கும். ஆக்சுவலாக இங்கே டெய்லியுமே இந்த கோவிலில் இது எங்கே இருக்குன்னா சிந்தாதிரிப்பேட்டில் வந்து முருகர் கோவில், எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முருகர் கோவில் தான் இது. ஆக்சுவலாக அந்த முருகர் கோவிலில்
அது எங்கே அந்த முருகர் கோவில் இருக்குன்னா ஐயாமுதல் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. சிந்தாதிரிப்பேட்டில் ஐயாமுதல் ஸ்ட்ரீட்டில் இருக்க முருகர் கோவிலில் தான் டெய்லி ஈவினிங் 6 to 9 அந்த ரேஞ்சுக்குள்ளே பஜனை நடக்குது. அதில் வந்து எப்படியும் ஒரு 50 பேர்லேருந்து 70 பேர்கிட்ட கலந்துக்கிறாங்க. ஆக்சுவலாக நாங்களுமே ஈவினிங்ஸில் போயிடுறோம். டைம் கிடைக்கும் போதெல்லாம் கண்டிப்பாக போயிடுவேன். போயிட்டு அங்கே வந்து அவ்வளோ பேருக்குமே வந்து பிரசாதம் வந்து வெரைட்டியாக கொடுக்குறாங்க. எப்படிரா அப்படின்ற மாதிரி தான் தோணும். தோசை, வடைக்கறி, பூரி என்னென்னவோ இருக்கும் அந்த தட்டில். அதை சாப்பிட்றதுக்குன்னே ஆக்சுவலாக என் பொண்ணெல்லாம் போகிறாளே, அம்மா இன்னைக்கு என்னமோ கொடுப்பாங்க டிஃப்ரெண்ட்டாக ஸ்வீட்ஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குன்னே ட்ரை பண்ணுறதுக்குன்னே போவாங்க. ஓகே, இப்போ நம்ம திரும்ப வருவோமா? இப்போ வந்து இது வரைக்கும் ஓகே. சாட்டர்டே வந்து இந்த உடுக்கப்பாட்டு முடித்த உடனே நம்ம கையில் எல்லாருக்கிட்டையும் அதை யாருக்கிட்டலாம் ஆக்சுவலாக டிக்கெட்ஸ் இருக்கோ, டிக்கெட்ஸ் வாங்கியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து விளக்கு வந்து விளக்கு கொடுப்பாங்க. இல்லை நம்ம விளக்கு எடுத்துனா அது வந்து அங்கே போனால் தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக தெரியும். இல்லை நம்மள்கிட்ட முன்னாடியே இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க, இன்றைக்கி இல்லை நாளைக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. விளக்கு வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வரணும் அந்த மாதிரிலாம் சொல்லிவிடுவாங்க. அது டிக்கெட் வாங்கினவங்களுக்கு ஆக்சுவலாக தெரிஞ்சிருக்கும். நான் வாங்கலை, என் ஹஸ்பண்ட் தான் வாங்கியிருக்காரு. அதனால் விளக்கு இந்த வாட்டி வந்து ஆக்சுவலாக எப்பவுமே விளக்கு கொடுத்துருவாங்க, அவங்களே கொடுப்பாங்க. இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னா விளக்கு வந்து வீட்டில் இருந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அவங்க வேறு ஏதோ ஒரு திங்ஸ் வந்து கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது நம்மளுக்கு வந்த உடனே அதை வந்து வீடியோவாக நான் கண்டிப்பாக போடுறேன். ஆக்சுவலாக வந்து அந்த உடுக்கப்பாட்டு முடிஞ்ச உடனே அந்த விளக்கு கொடுப்பாங்க. இந்த வாட்டி விளக்கு இல்லாததுனால நம்ம எடுத்துகிட்டு வர விளக்கில் திரி எண்ணெய்லாம் போட்டு லைனில் நிற்க வச்சு வேறு ஒரு கோவிலுக்கு போயிட்டு, அணைக்கட்டம்மன் கோவில் இருக்குது சின்னதிரிப்பேட்டில். அது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச கோவிலாக தான் இருக்கும். அணைக்கட்டம்மன் கோவில் போயிட்டு அந்த சாமியை சுற்றிட்டு விளக்கு ஏற்றிட்டு அந்த சாமியை சுற்றிட்டு வந்து திரும்பவும் ஐயப்பா கிட்ட வந்து அங்கே பார்த்துட்டு நம்ம வீட்டுக்கு அந்த விளக்கை அணைக்காமல் கொண்டு போடும். ஆக்சுவலாக இந்த ப்ராசஸ் வந்து எப்படியும் midnight 4 to 5, 6 கூட ஆயிருக்கு. நான் ஆக்சுவலாக மேரேஜுக்கு முன்னாடி எடுக்கும்போது நான் வீட்டுக்கு போகும்போது 6 o'clock ஆகிடுச்சு. லாஸ்ட் இயர் நான் எடுக்கலை. அதுக்கப்புறம் எடுத்தப்ப ஆகிடும் எனக்கு. மிட்நைட்லேயும் நாங்கள் வந்திருக்கோம். 3 o'clock 4 o'clock அந்த மாதிரி வரும், 5 o'clock வரும், 6 o'clock போய் வந்திருக்கோம் வீட்டுக்கு. அந்த மாதிரி அது எப்படி இருக்கோ அதை மழை இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து நைட் டைமில் வந்து அந்த டைமில் மழை ரொம்ப 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 ஹெவி ரெயின் வந்துடும். அது வந்து ஐயப்பாவோட இதுன்னு நினைக்கிறேன். எங்களை வந்து என்ன பண்ணுவாருன்னா சோதிச்சு பார்க்குறாரு. யாரெல்லாம் வந்து நான் இவ்வளோ வந்து மழை கொடுத்து இவ்வளோ காற்று கொடுக்குறேன், கொசு கடிக்க வைக்கிறேன், உங்களுக்கு கஷ்டத்தை நான் இவ்வளோ கொடுக்குறேன், இருந்துமே நீங்கள் வந்து யாரெல்லாம் எனக்காக என் மேலே இருக்க வந்து அன்புனாலையும் அந்த வந்து அது என்ன சொல்லுவோம் கடவுள் மேலே இருக்க பக்தினாலையும் யாரெல்லாம் வரீங்கன்ட்டு அவர் வந்து டெஸ்ட் பண்ணுறாரு. ஐ திங்க் ஸோ அப்படி நினைக்கிறேன். அதனால் வந்து அது ரெயின்னால ஆல்மோஸ்ட் வந்து லேட் ஆகும். லேட் ஆகலைனாலுமே நான் அப்படி எப்படியும் மிட்நைட் தான் ஆகும். அது ஆக்சுவலாக 11, 12, 1 கூட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அதை நைட்டு 1 o'clock ஸ்டார்ட் பண்ணி அது 3, 4 அந்த மாதிரி அப்படியே போயிடும். அப்படியே கண்டிப்பாக நம்மளுக்கு ஒவ்வொருத்தரா விளக்கு எடுத்துகிட்டு அப்படி சுற்றி வந்துட்டு போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆகிடும். அது ஆக்சுவலாக அந்த விளக்கு என்ன பண்ணோம் அப்படியே அணையாமல் எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் வச்சா ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்கிறாங்க. வீட்டில் இல்லாதவங்களாம் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டால், வீட்டில் இல்லாதவங்க இட்ஸ் ஓகே பரவாயில்ல, கடவுளை நினச்சிட்டு அதை எப்படி எடுத்துகிட்டு சேஃபாக போக முடியுமோ அப்படி வீட்டில் எடுத்துகிட்டு போயிட்டு அதை ஏற்றுனா நல்லதுன்னு சொல்கிறாங்க. இது என்னன்னா இந்த மாதிரி செய்யறதுனால விளக்கு எடுக்கிறதுனால யாருன்னா வேண்டிக்கணும், எனக்கு வந்து இந்த மாதிரி நடக்கணும் கடவுளே, நான் வீடு கட்டணும் கடவுளே, நான் சீக்கிரமாக எனக்கு வேலை கிடைக்கணும், சீக்கிரமாக நான் வந்து நல்லா வந்து மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் 10th, +2, +1 இந்த மாதிரி வந்து வேண்டிக்கிட்டு விளக்கு எடுக்கிற பசங்க எவ்வளவோ இருக்குது. ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸே நிறைய பேர் எடுக்கிறாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறாங்க. அப்புறம் வந்து வேலை கிடைக்கணும்னு வேண்டிக்கிட்டு எடுக்கிறவங்க, குழந்தை வேணும்னு, இந்த மாதிரி நிறைய 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 பேரை நான் இந்த 5 yearsல வந்து அதான் 5 yearsல வந்து 2 times என்னவோ நான் எடுக்கலை, மிச்சம் 3 times என்னவோ நான் எடுத்திருக்கேன். அந்த 3 timesமே நான் வந்து இந்த மாதிரி நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கேன். நான் இதை நினச்சி வேண்டிகிட்டே எடுத்திருக்கேன், அதை நினச்சி வேண்டிகிட்டே எடுத்திருக்கேன். அந்த மாதிரி சொன்னவங்க நிறைய பேர் இருக்காங்க. அந்த மாதிரி யாருக்குன்னா எதனா எடுக்கணும், அந்த மாதிரி நான் வேண்டிக்கிட்டு எடுக்கணும் அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக வந்து விளக்கு எடுங்க.
விளக்கு வந்து இந்த வாட்டி வந்து விளக்கு கொடுக்கறதுனால நம்ம வீட்டில் தான் எடுக்க போகிறோம். அந்த விளக்கை நீங்களே வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு வந்து கடவுளை நினச்சி அந்த விளக்கை ஏற்றிட்டு போயிட்டு அந்த பூஜையை பாருங்கள். இன்னைக்கு அன்னதான பூஜை, அதில் வந்து அன்னதான சாப்பாடு கடவுள் வந்து நம்மளுக்கு கொடுக்குற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஆப்பர்ச்சுனிட்டி. அது வந்து கடவுள் வந்து எப்பயுமே வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து நான் தான் கடவுள், என்ன பாரு நான் எப்பயுமே அந்த மாதிரி சொல்ல மாட்டார். அவர் வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்துல தான் நம்மளுக்கு வந்து கண்ணுக்கு தெரிவார். எப்படின்னா இப்போ வந்து அந்த சேவா சங்கம் வந்து சபரி சாஸ்தா சங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அன்னதானம் வந்து கொடுக்குறாங்க இல்லையா, அப்படிதான் வந்து கடவுள் நம்ம கண்ணுக்கு தெரிவார். ஓகேவா? ஸ்ட்ரெயிட்டாக வந்து நானா கடவுள் என்னை பாருங்க அப்படின்னு எப்பயுமே சொல்ல மாட்டார். இப்போ நம்ம என்னைக்குன்னா ஒரு நாள் பசியில் இருப்போம், எக்ஸாம்பிள் தான் சொல்கிறேன். என்னைக்குன்னா ஒரு நாள் நான் பசியில் இருக்கேன், அன்றைக்கி பசிக்குதுன்னு நினச்சிட்டே இருப்பேன். ஐயோ முடியலையே, எனக்கு ரொம்ப பசிக்குது, சாப்பாடும் செய்ய முடியலையே, உட முடியலையே அப்படின்னு நினைக்கும் போது யதார்த்தமாக எங்கேருந்தோ ஒருத்தர் நம்மளுக்கு ஏதோ ஒன்று கொடுப்பாங்க. கண்டிப்பாக கடவுள் வந்து எப்பவுமே ஸ்ட்ரெயிட்டாக வர மாட்டார், யார் மூலியமாக தான் கண்டிப்பாக வருவார். அதனால் அப்படி வந்தவங்க தான் இந்த சபரி சாஸ்தா சேவா சங்கம். அவங்க வந்து இன்னைக்கு அந்த பூஜையில் வந்து கலந்துக்கிறவங்க கண்டிப்பாக கடவுளை கண்ணால் பார்க்கலாம். அப்புறம் வேறு என்ன, எல்லாரும் கண்டிப்பாக கலந்துக்க முடியாதவங்க கண்டிப்பாக அந்த இடத்துல வந்து எங்களுக்கோசம் ப்ரே பண்ணுங்கள். நல்லபடியாக இதை முடியணும், எந்த ப்ராப்ளம் மழை எதுவுமே இல்லாமல் நல்லபடியாக முடியணும்னு ப்ரே பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலந்துக்க முடியாதவங்க கலந்துக்க யாரால முடியுமோ அவங்களுக்கு வந்து சொல்லுங்கள், இன்ஃபார்ம் பண்ணுங்கள், இந்த மாதிரி இருக்குன்னு இன்ஃபார்ம் பண்ணுங்கள். வர முடிஞ்சவங்க வாங்க, வர முடியலைன்னா ப்ரேயர் பண்ணுங்கள். அப்புறம் என்ன சொல்லணும், ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் இயர் கண்டிப்பாக, இந்த இயர் முடியலையா நெக்ஸ்ட் இயர் வந்து இதுக்கேற்ற மாதிரி வந்து டேஸை வந்து கொஞ்சம் அப்படி பேலன்ஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்பெண்ட் பண்ண பாருங்கள். சிந்தாதிரிப்பேட்டில் இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக. ஓகேவா? ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சீக்கிரம். அப்புறம் உங்கள் பெல் பட்டனையும் அமுக்கி விடுங்க. அண்ட் தென் இது வந்து ரொம்ப எமர்ஜென்சின்னு சொல்ல முடியாது, ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. இது போட்டே ஆகணும், ஏன்னா இதை பற்றி தெரியாத நிறைய பேர் இருக்காங்க. இந்த இன்விடேஷனை வந்து நம்மளுக்கு கொடுத்தப்ப நம்மளுக்கு வந்து இது இன்வைட் பண்ணியிருக்காங்கன்றது ஆக்சுவலாக நம்மளுக்கு தெரியும். இது தெரியாத நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் தெரியணும் ஆக்சுவலாக. அதனால தான் வந்து இந்த வீடியோவே அவங்களுக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணுங்கள். அண்ட் தென் வந்து இது என்ன அன்னதான சாப்பாடு தானே, எங்களுக்கெல்லாம் பழக்கம் இல்லை, பழக்கம் இல்லை, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அப்படியெல்லாம் கிடையாது. இங்கே எவ்வளோ பெரிய ஆளுங்க வந்து ஆக்சுவலாக நானுமே இதை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யோசிச்ச ஆளு தான். எனக்கு நான் கோவிலில் போய் அன்னதானம் சாப்பாடலாம் நான் சாப்பிட மாட்டேன். இப்படிலாம் வந்து அது ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஷையாக அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம். ஆனால் அங்கே வந்து பார்க்கும்போது தான் தெரியுது, அங்கே எல்லாருமே சமம் தான் அந்த இடத்துல. இப்படி ஒரு சபை வந்து இருக்கா, இதை தவிர்த்து வேறு யாருன்னா வச்சுருக்காங்களான்றது எனக்கு தெரியல. ஆனால் வந்து அவங்க வச்சுருக்க இது பார்க்கணுன்னா எல்லாருமே சமமாக தான் இருப்பாங்க. பெரிய ஆள்லேருந்து நார்மல் ஒரு மிடில் கிளாஸ் பர்சனாக இருந்தாலும், அதுக்கும் கீழே இருக்க பர்சனாக இருந்தாலும், யாராக இருந்தாலுமே எல்லாருமே சரி சமமாக ஒரே மாதிரி பக்கத்தில் கூட உட்காந்து சாப்பிட்ற அளவுக்கு இது ஒரு சரி சமமான ஒரு சபா. அதனால் யாருமே இங்கே போய் நான் சாப்பிட மாட்டேன், அங்கே போய் சாப்பிட மாட்டேன்னு அந்த மாதிரிலாம் நினைக்காம வந்து சாப்பிடணும். அதை சாப்பிட்டுட்டு வந்து இது அப்படி இருக்குது அது அப்படி இருக்குன்னா யாரும் எந்த கமெண்ட்டும் வேண்டாம். ஓகேவா? அவங்களுக்கு வந்து நம்ம சப்போர்ட் தான் பண்ணணும். அதனால சப்போர்ட் பண்ணுவோம், அவங்க இன்னும் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுவோம். இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக ஷேர் பண்ணணும், நிறைய பேருக்கு தெரியணும். தெரியாதவங்க வந்து தெரிஞ்சுக்கோங்க. சிந்தாதிரிப்பேட்டில் இருக்குது. 14th இயர் இது ஆக்சுவலாக தலையில் தெரியுதுன்னு நினைக்கிறேன். இதோட பிக் வந்து நான் போடுறேன். இது 14th இயர் திருவிளக்கு பூஜை மகா உற்சவ அழைப்புதல் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாள் வந்து 13, 14, 15 December 2024. இடம் அருள்மிகு முருகவேல் திருக்கோவில் தெற்கு முன்புறம் அமைக்கப்படும் பந்தலில் ஐயா முதலி தெரு, சிந்தாதிரிப்பேட், சென்னை 2 அப்படின்னு போட்டிருக்காங்க. எல்லாருமே கண்டிப்பாக வரணும், வர ட்ரை பண்ணணும், தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணணும், தெரிஞ்சவங்க கண்டிப்பாக கலந்துக்கணும். இதோட நம்ம வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்ம வந்து அங்கே பார்ப்போம் யாரெல்லாம் வந்து இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்கன்ட்டு அங்கே வந்து பார்க்கலாம்.
கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும் இல்லாமல் ஸ்ரீ சபரி சாஸ்தா சேவா சங்கத்துக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய், see you again.